நேற்று வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து உணவு வழங்கியிருக்காங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து மொபைல் டாய்லெட்டும் வந்து அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு தீர்வு வரும். ஏன்னா இவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க, நாட்கள் போயிட்டே இருக்குன்னா எவ்வளவு நாள் போராட முடியும்? ஸோ உங்களுக்கு மொபைல் டாய்லெட்னு சொல்றாங்க இல்லையா, வண்டி வரும், அதாவது நீங்க டாய்லெட் போற மாதிரியான வசதி ஏற்படுத்துறதுக்கான முயற்சியும் இல்ல, அந்த முயற்சியை இப்ப தாவேகா சார்பில் எடுக்கிறதாக வந்து இப்போ வழக்கறிஞர் அதான் சொல்றாரு. தளபதி விஜய் அவர்களும் அது குறித்து வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ, என்னென்ன தேவை இருக்கோ முதல் கட்டமாக அதை கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து சட்ட ரீதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். இன்றைக்கு பொருளாதார சூழல ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்க. இன்னைக்கு சாப்பாடுக்கான வழின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, தினம் சாப்பிடுறது, 3 வேளை தூங்குறது, இந்த கொசுக்கடியில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக ஏற்படுத்தணும் பொழுது இது அரசாங்கம் நீங்க ஏதோ வந்து மக்கள் வந்து ரோட்ல உட்காந்துருக்காங்க, 5 நாள் உட்காந்துருக்காங்க, 10 நாள் உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு ஆடு மாடு மாதிரி அடிச்சு துரத்திடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இதோட பின்விளைவு ரொம்ப மோசமானதாக கடுமையானதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மக்களும் விளிம்பு நிலை மக்கள். ஏன்னா என்ன கேட்குறேன்னாக்கா, விளிம்பு நிலை மக்கள் வந்து சமூகத்தில் மேலே வரவே கூடாது. அவங்களுக்கு அவன் கஷ்டப்பட்டு 5 10 சம்பாரிச்சு மேலே வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சு ஒரு 20,000 வந்தாலும் மறுபடியும் 5,000 தள்ளுறீங்க இல்லை? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு? அவன் பொருளாதார ரீதியாக மேலே வந்துட்டா உங்களுக்கு கட்சிக்கு வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அதானே? நீங்க முதல்வர் இருந்தால் நீங்க தான் கூட்டம் கூட்டுறீங்க.